ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போனோன்னா தனுஷ்கோடிக்கு தாங்க போயிருந்தோம். தனுஷ்கோடிக்கு போகும்போது 2 மணிக்கு தாங்க போயிருந்தோம். எல்லோரும் காரில் போயிருந்தோம். எங்கள் மாமா மட்டும்தான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல அப்படின்ட்டாங்க. எல்லோரும் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே போயிட்டோம். அந்த குட்டி காருக்குள்ளே 10 பேர் ஏறினோம். எல்லோரும் அங்கே பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த பாலத்துக்கு பேர் என்னென்னா பாம்பன் பாலம். பாம்பன் பாலம்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் நாங்கள் இறங்கி நின்று அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்ருந்தோம். அங்கே தண்ணி எப்படி ஓடிச்சோ சூப்பராக இருந்துச்சு. அது அந்த ட்ராக்கில் தான் ட்ரெயின் போகுமா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு என்ன இருக்கும்னா குட்டி குட்டி கப்பல்லாம் இருக்கும். அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலம் மாதிரி. இன்னொன்று அந்த இது மாதிரி அங்கனக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ட்ரெயின், பெரிய பெரிய ட்ரெயின் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாலம் 2 அப்படியே விரியுமாம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கனக்குள்ளே தண்ணியெல்லாம் நிறைய ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்களும் சூரியனை பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம். அங்கே பாருங்க எவ்வளோ கப்பல் இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நிஜத்துலேருந்து பார்த்தீங்களா உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தனுஷ்கோடிக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு எப்போ இருக்குன்னு. நாங்கள் வந்துட்டு மதுரைக்கு போனோம். எங்கள் லீவுக்கு போனோம். அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். திருப்பூர்லேருந்து பார்த்தா ரொம்ப தூரன்ட்டாங்க. அதனால் நாங்கள் மதுரைக்கு போய் அங்கேருந்து கிளம்பி போனோம். எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருந்து கிளம்பி போனோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு தனுஷ்கோடியிலேருந்து கிளம்பிட்டு ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோவிலுக்கு குளிக்க கிளம்பிட்டோம். பீச்சுக்குண்டாங்க. ராமேஸ்வரம் கடலில் ஃபஸ்ட்டு கோயிலில் குளித்தோம். அங்கே வீடெல்லாம் கட்டி விளாண்ட்ருந்தோம். நிறைய சிப்பிகள் தான் பொறுக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி குளிக்கிறான்னு. நானும் அந்த பூனைக்காலோட குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுக்கு குளிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் அக்கா உள்ளவா ஆழம் இல்லை அப்படின்னு கூப்பிட்டான். சரின்னு சொல்லி நானும் போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் குளித்தோம். அப்புறம் எங்கள் அப்பா வந்து உள்ளே போன நல்லா உள்ளே போய் குளிச்சுட்டு நாங்கள் திரும்பியும் குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கப்புறம் வெளியே பொட்டு வைக்க வந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் பொட்டு வச்சோம். ஜாலியாக இருந்துச்சு பொட்டு வைக்கும் போது. இங்கே பாருங்கள், நான் வைக்கிறாங்களா, எனக்கு வைக்கிறாங்களா, அடுத்து எங்கள் அப்பாவுக்கு வைக்கிறாங்களா, அடுத்து எங்கள் யுவனுக்கு வைப்பாங்க. எல்லாருக்கும் வச்சாங்க. பொட்டு வச்சுட்டு எனக்கு கோயிலுக்குள்ளே போகட்டும். எப்பயுமே ஃப்ரீ டிக்கெட் தானே கூட்டமாக இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் ஃப்ரீ டிக்கெட் ஃப்ரீயாக இருந்துச்சு. காசு 100 ரூபா டிக்கெட்டில் தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்டில் ஓட்டோம். அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்து சோறு சாப்பிட்லான்னு போயிட்டோம். அடுத்து 2வது கடல் போனோம். அங்கே தனுஷ்கோடிக்கு போனோம். அங்கே ஹனுமன் பாதம் அது அங்கனக்குள்ளே போனோம். கோயில் இருந்துச்சு. அங்கே சரியான கூட்டம். நாங்களாம் போகலப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கோயில் அப்படியே திருப்பிட்டு வந்துட்டோம். வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கனக்குள்ளே உட்காந்து பார்த்தோங்க. பெரியோலாம் வந்து அப்படி எல்லார் மூஞ்சிலையும் தீர்த்தம் போடுற மாதிரி போயிடுச்சுங்க. எல்லோரும் அங்கனக்குள்ளே குளிச்சுட்டு இந்த பக்கம் அங்கிட்டு ரொம்ப ஆழம் வருது, குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் தான் நின்றுருந்தாங்க. அதனால் இங்கிட்டு வந்து குளித்தோம். இங்கிட்ட ஆழம் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படி வருது நீங்களே பாருங்கள். அப்புறம் அங்கனக்குள்ளே இருந்து குளிச்சுட்டு 2 வாட்டி குளித்தோம். அதான் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வருதுனால
சூப்பராக இருக்குல்ல. இங்கனக்குள்ளே தான் எல்லோரும் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாச்சி சேர்த்து நிமிஷா குளிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாருங்க மட்டும் எப்படி உட்காந்து ஜாலியாக குளிக்கிறான்னு. நானும் சேர்ந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லோரும் தண்ணிக்குள்ளே போய் ஓடி போய் தவணும் பாருங்க. ஒரு தவு எல்லாரும் கால் டமால் டமால் உடஞ்சிடுச்சு. அங்கேருந்து குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க. கிளம்பி மீன் சாப்பிட்லான்னு போனோம். மீன் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அடுத்து கருவாடு வாங்க போயிட்டோங்க. கருவாடு அங்கே பாலத்துக்கிட்ட தான் போகணுன்ட்டாங்க. ஆனால் இங்கே எனக்குள்ளேயே ஒரு கடை இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு கருவாடு எடுத்து வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். எங்கள் அம்மா அப்படியே தூக்கி வச்சு இதமாக குதிச்சாங்க. நாங்கள்லாம் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஓடி போய் நல்லா புடுறான்னா அவன் ஓடி போய் யுவன் வீடன்றான். அதான் அங்கனக்கெல்லாம் நிறைய வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஓடி போய் எங்கள் அக்கா தூக்கி தண்ணிக்குள்ள முக்கிச்சு பாருங்க. எல்லோரும் குளிச்சிட்டோம். அப்படி ஜாலியாக குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அங்கேருந்து பீச்சு இதில் ஹார்ட்டெல்லாம் வரைஞ்சி எழுதுறதுக்குள்ளே அலை வந்துருச்சுங்க. அலை வந்து அழைச்சிட்டு போயிடுச்சு. அப்போ சிப்பியெல்லாம் பொறுக்கி கொடுத்துட்டு இருந்தோம். உப்பு தண்ணி தான் அங்கே வாய்க்குள்ளே நிறைய போயிடுச்சுங்க உப்பு தண்ணி. அப்புறம் அங்கனக்குள்ளே எங்கள் அக்கா வீடியோ இருக்கிறன்னு பேரில் என்னமோ எடுத்துகிட்டு இருந்தா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் கிஸ் மட்டை எப்படி ஹாய்ன்றது பாருங்கள். தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய்.